அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கையில் கோவில் காவலாளி உயிரிழந்த வழக்கில் நகை காணாமல் போனதாக புகார் அளித்திருந்த நிகிதா மீது ஏற்கனவே பல்வேறு புகார்கள், மோசடி புகார்கள் எழுந்த நிலையில் தற்போது மீண்டும் சென்னையிலும் ஒரு மோசடி புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, விவரங்கள். சிவரஞ்சனி, அந்த அஜித் மீது நகை திருட்டு புகார் அளித்திருந்த நிகிதா மீது திருமங்கலத்தில் பல்வேறு அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி புகார்கள் ஏற்கனவே 2011 பதிவு செய்யப்பட்டு அவர்கள் அது தொடர்பாக சிறை சென்றிருந்த நிலையில் தற்பொழுது அதே காலகட்டத்தில் அவர்களுடைய நண்பர்களிடம் அதே போல அரசு வேலை வாங்கி தருவதாக தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் இதே போல பல லட்சம் ரூபாய் அளவுக்கு மோசடி செய்திருக்கிறார்கள் என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்குது. மிக முக்கியமாக தற்பொழுது சென்னை எழும்பூரை சேர்ந்த செந்தில்குமார் என்பவரிடம் நிகிதாவும் அவருடைய சகோதரர் கவியரசும் சேர்ந்து 2011 அப்போதைய துணை முதலமைச்சருடைய உதவியாளரை தங்களுக்கு தெரியும் என்றும் அதன் மூலம் அவருடைய குடும்பத்தில் இருவருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 48 லட்சம் ரூபாயை அவர்கள் பேங்க் டிரான்சாக்சன், அதாவது வங்கி மூலமாக அந்த பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய அம்மாவுடைய சிவகாமியுடைய பெயருக்கு வேலை குறித்து கேட்டபோது அது கிடைக்கும் என்று காலம் தாழ்த்தி வந்திருந்தார்கள். பின்னர் மொபைலை அணைத்து வைத்துவிட்டு அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள். அப்போது விசாரிக்கும் பொழுதுதான் இதே போல கவியரசு அவர்களுடைய நிகிதா அவர்களுடைய நண்பர்களிடம் பல பேரிடமும் இதே போல பண மோசடி செய்தது தெரிய வந்திருக்கிறது. 2011 வெவ்வேறு வழக்குகளில் மோசடி வழக்கில் சிறை சென்று பிணையில் வெளியே வந்தவர்களிடம் செந்தில்குமார் சென்று பணத்தை கேட்டிருக்கிறார். காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டாம், சொத்தை விற்றாவது பணத்தை கொடுத்து விடணும் என்று மறுபடியும் ஏமாற்றியிருக்கிறார்கள். இப்படியாகவே 14 ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டிருக்க செந்தில்குமார் தற்பொழுது சென்னை எழும்பூர் உதவி காவலாளர் அலுவலகத்தில் நிகிதா மீது அந்த பண மோசடி புகாரை கொடுத்திருக்கிறார். நிகிதா மற்றும் அவருடைய சகோதரர் கவியரசு மீது உரிய நடவடிக்கை ஏற்று பணத்தை பெற்றுத் தருமாறு தற்பொழுது புகார் அளித்திருக்கார். அந்த புகார் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை துவக்க இருக்கிறார்கள். இதே போல தமிழகம் முழுவதும் ஈரோடு, கோவை, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மோசடி செய்தவர்கள் எல்லாம் புகார் அளிக்க உள்ளதாகவும் ஒரு முக்கியமான தகவலானது வெளியாக இருக்குது. நிகிதா மீது அடுத்தடுத்து அடுக்கடுக்கான மோசடி புகார்கள் குவிந்து வரக்கூடிய ஒரு நிலையில் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பது ஒரு முக்கியமான நகர்வை நோக்கி காத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றி.